டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே எங்களுடைய மனதை மகிழ்விக்கின்ற, மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற, மனதுக்கு இதம் தருகின்ற, மனதில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு பெரிய சக்தி குரு வழிபாடு. குரு வழிபாடு. நாங்கள் குரு பூசை செய்கிறோம். நாயன்மார்களுக்கு செய்கிறோம், சித்தர்களுக்கு செய்கிறோம், ஆசிரியர்களுக்கு செய்கின்றோம், பெரும் அறிஞர்களுக்கு செய்கின்றோம். பாருங்க, அப்ப குருவை வழிபடுதல். அப்ப குரு வித்தைகளை கற்றுத்தருகிறார். அது நீங்க குருவண்ட ஆசிரியர் மட்டும் இல்லை, என எல்லா துறைகளிலும் உங்களுக்கு தொழிலை, கல்வியை போதிக்கின்ற எல்லோரும் குருதான். ஆக குரு வழிபாடு, குருவை நேசித்தல், ஆசிரியர்களை நேசித்தல், ஆசிரியத்துவம், ஆசிரியர்களுடைய வழிகாட்டல். ஆக இன்று பாடசாலைகளிலே பல கல்வி சார்ந்த விமர்சனங்கள், கல்வி சார்ந்த பிரச்சனைகள், மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த மிக பல பிரச்சனைகள். அப்ப இவற்றுக்கு தீர்வு என்னன்னு சொன்னால் பாடசாலை அதிபரும், ஆசிரியர்களும், பெற்றோரும் முன்மாதிரியானவர்களாக செயலாற்ற வேண்டும். அப்ப செயலாற்றவில்லையா? பலர் செயலாற்றுகிறார்கள், ஒரு சிலர். அப்ப நாங்கள் இந்த குரு வழிபாட்டிலே ஆசிரியர் இலக்கணங்கள் இருக்கின்றன, அந்த இலக்கணங்களை சரியாக பின்பற்ற வேண்டும். அதை சரியாக பின்பற்றுகின்ற பொழுது பிள்ளைகளும், சமுதாயமும், உலகுமே ஆசிரியர்களை, குருவை அல்லது தொழிலை கற்றுத்தந்த ஒருவரை நேசிப்பார்கள். ஆக இந்த நேசிக்கின்ற தன்மை, குரு வழிபாடு செய்கின்ற தன்மையை நாங்கள் பிள்ளைகளிடம் சிறு வயதிலிருந்தே ஏற்படுத்த வேண்டும். ஆக கோயிலுக்கு போனால் குரு வழிபாடு. அப்ப கண்களால் கண்ட முதலாவது குரு, முதலாவது கடவுள் யார்? அப்பாவும் அம்மாவும். பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். அவைதான் முதல் குரு. அம்மாவும் அப்பாவும் தான் முதல் ஆசிரியர்கள். ஆக தாய் தந்தையை வணங்குதல், அது அது அப்படியே விலகி போய் கொண்டிருக்குது. அது சின்ன பிள்ளையில இருந்தே அதை துவங்கினீங்கண்டா. அப்ப விசேட தினங்கள்லேண்டான தாய் தந்தையை வணங்குதல், அங்க மதகுருவை வணங்குதல், இங்க ஆசிரியர்களை வணங்குதல். இந்த 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 அனுஷ்டானங்கள் இது ஒரு திறனையும் மனப்பாங்கையும் ஏற்படுத்தும். அப்ப பிறகு குரு பூசை செய்தல். சும்மா அவரை நினைச்சு தாண்டு பூசை செய்யறது இல்லை. அந்த குரு பூசை இவருடைய இந்த நிலத்தையும் மாற்றுறதுக்கு தான் செய்யறது. அந்த குருவை வழிபட்டு அவருடைய அற்புதங்களை சொல்லி, அவர் பாடிய தேவாரங்களை பாடி, அந்த அருளாசியை நாங்கள் பெறுவதற்குத்தான். அவர் குருவுக்கு தேவையில்லை. அப்ப நாங்க குரு வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு நன்மை வருகிறது. இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும், பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும். இந்த டிவி நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில் இல்லை. நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரரை பாத்தீங்கன்னா, ஜப்பான்காரரை பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விஷயங்களை. மனிதாபிமானம், அன்பு, மற்றவருக்கு உதவுதல். அப்ப நாங்கள் பிள்ளைகளை குறை சொல்ல இயலாது. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், உதாரணமாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த வகையில நாங்கள் எல்லோரும் குரு வழிபாடு செய்து அதன்படி வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.